55 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னை நினைவு செய்கின்றது. இந்த இடத்திலே தான் இசைக்கு உரியவரான நம்முடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் மதுரை சோமு பிள்ளை அவர்கள், அவருடைய மாமனார் வீடு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆடி வெள்ளியா தை வெள்ளியா என்று ஆடி வெள்ளி சும்மா ஒரு 4 கால் பந்தல் போட்டு 8 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலை 4 மணிக்கு கட்டிட முடியும். அதற்கு பேருண்மையை சொல்ல வேண்டும். இந்த ஆலயத்திற்காக அரசர்களால் கொடுக்கப்பட்ட தானமாகிய ஊர் புற்றிடம் கொண்டவன் சேரி. இந்த கோயிலுக்காக அரசர் காலத்திலே புற்றிடம் கொண்ட பெருமாள் அவருக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஊர் என்னுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த ஊராகும். அப்படி அப்பொழுது இருந்த ஆலயத்தினுடைய நிலைமைகள்லாம் வேறு. இன்றைக்கு வளர்ந்து இருக்கின்றது. பெருமானுடைய திருவருளால் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. அவருடைய கச்சேரியை கேட்பதற்காக என்னுடைய தகப்பனார் இங்கே அழைத்து வந்தார். இரவு முழுதும் கேட்டுவிட்டு காலை 4 மணிக்கு நம்முடைய தேசியர் ஐயா வீட்டில் அவருடைய தாயார் பாலசுப்ரமணிய தேசியர், ஞானசுப்ரமணிய தேசியர், ஐயாறு தேசியர்கள் இருந்தார்கள். தம்பி ஒரு பாட்டு பாட்டுனாங்க. ஏதோ ஒரு முருகன் பாட்டு பாடினா எனக்கு ஞாபகம் மறந்து போச்சு. பிள்ளைக்கு நல்ல குரல் வளம் இருக்கின்றது, இங்கே இசையிலே கொண்டு சேர்த்து விடுங்கள் என்னுடைய தகப்பனாரிடம் சொல்லி தேசியர் குடும்பமே எனக்கு ஆசீர்வாதம் செய்ய அளித்தாங்க. அத்தகைய நிலையெல்லாம் என்னால் மறக்க முடியவில்லை. இந்த வகையிலே தமிழக அரசுக்கு கலைமாமணி பட்டம் கொடுத்து சிறப்பித்தது. அதோடு மத்திய அரசும் இந்த விருதுக்குரிய தேர்வை தேர்ந்தெடுத்து எனக்கு அளித்திருக்கின்றார்கள். அதுவிட மகிழ்ச்சியாக இந்த ஊரில் இப்படி எனக்கு வரவேற்பு கொடுப்பார்கள் நான் நினைத்து பார்க்கிறேன். இதுதான் எனக்கு பெருமை. இவருக்கு பெரியவர்கள் எல்லாம் பேரை சொல்லுவதற்கு பெருமையா இருக்கு. உங்களோட வரவேற்பு பெரியவாக்க சொன்னாங்க. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்த சிவனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு என்னை பெருமைப்படுத்தியவருக்கு அனைவருக்குமாக என்னுடைய நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறேன். நேரமின்மையின் காரணமாக சிறப்பு சொல்லி என்றென்றும் என்னுடைய உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன்.